வாங்க நண்பர்களே, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா தோசையை வந்து பாரு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா தோசையாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை தான், அதனால் தோசையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசையும் மீன் இது கறி குழம்பும். இன்றைக்கி கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு. வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தோசையை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. நல்லா இந்த கறியெல்லாம் எடுத்து பக்கம் வச்சுட்டு இந்த குழம்பு இருக்கு இல்லையா, இந்த குழம்புக்கு இந்த குழம்பை எடுத்து இது ஊற்றிடணும். அப்படி நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசையணும் அப்படி தோசையை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பயங்கரமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா அருமையாக வெந்திருக்குது ஆட்டுக்கறி. செம்ம டேஸ்ட் ஆகுது. எல்லாம் ஆட்டுக்கறி நல்லா வெந்திருக்குது அருமையாக. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நல்லா சோறு மாதிரி பிசைஞ்சு நல்லா அந்த தோசையை வந்து பிசுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா அடிக்கணும்.